பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி அறிக்கை விடுத்துள்ளார். கரும்புச்சாறு கடை வேலைக்கு BA படித்த பட்டதாரிகள் தேவை என வைரலாகும் பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரியில் 4 தாலுகா பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை அனைவரையும் விமர்சனம் செய்வதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மாநில கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வணங்கான் பெயரை பயன்படுத்த இயக்குனர் பாலாவுக்கு தடை கோரிய வழக்கில் ஐகோர்ட் தள்ளுபடி செய்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முன்னாள் பாஜக நிர்வாகி அஞ்சலை கைது செய்யப்பட்டுள்ளார். குரூப் 2, குரூப் 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கவர்னர் என் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்துள்ளார். 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த அதிமுக 2ஆம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் வரும் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் இயங்குதளம் உலகம் முழுவதும் நேற்று மதியம் முடங்கியது. இனி வரும் நாட்களில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் காலை 9:30 மணிக்கு தொடங்கும் என விதியில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலை துணைவேந்தர் ஊழல் எதிரொலி பொது கலந்தாய்வில் 2 மாணவர்கள் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். விண்டோஸ் பாதிப்பு எதிரொலி காரணமாக சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. முதல்வரின் முகவரி திட்ட சிறப்பு அதிகாரியாக அமுதா IASக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவில்லை என ரஞ்சித் தெரிவித்துள்ளார். சென்னை IIT பட்டமளிப்பு விழாவில் ஒலித்த பாலஸ்தீன ஆதரவு குரல் மாணவரின் செயலால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. போலி ரூபாய் நோட்டு கட்டுகள் மீண்டும் சமூக வலைதளங்களில் வலம் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அம்மா உணவகங்களை சீரமைக்க ரூபாய் 21 கோடி ஒதுக்கீடு செய்ததாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் இயற்கை முறையில் தயாராகும் விபூதிக்கு பக்தர்களிடையே வரவேற்பு கிடைத்துள்ளது. அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு 956 புதிய வகுப்பறை கட்டிடங்களை MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். திமுக அரசிற்கு நிர்வாக திறமை கிடையாது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மகளிர் ஆசிய கோப்பையில் தன்னை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. கௌதம் கம்பீருடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து ஓப்பனாக விராட் கோலி பேசியுள்ளார். மகளிர் ஆசிய கோப்பையில் இந்தியா சிறப்பான பந்து வீச்சு. பாகிஸ்தான் 108 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 55,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,875 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது. புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.